ஹாய், வெல்கம் டு மை சேனல். அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. அதுக்கு முன்னாடி கொடைக்கானல் ட்ரிப்பு முடிஞ்சு போகிறதுக்குள்ளே சுரேஷ் அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டு அழகுமதி சொல்கிறத கேட்டு நடந்தா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைட்டு, லவ், ரொமான்ஸ்ன்னு எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு சுரேஷ் அழகுமதி தூங்குறதே ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டே இருக்காங்க. உடனே நெஞ்சிக்குள் பெய்திடும் மாமலைன்னு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறாங்க. மதி கொஞ்சம் நேரம் கழிச்சு டக்குன்னு முழிச்சு பார்த்தாராங்க. உடனே சுரேஷ் அங்கேருந்து டக்குன்னு எழுந்திரிச்சு இல்லை டவல் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி பின்னாடி இருக்க டவலை எடுத்து கொடுத்தோடனே சுரேஷ் குளிக்க போயிடுறாங்க. மதி சுரேஷ் கிட்ட வந்து நான் இப்போ ஜாகிங் போகணும் சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாகிங்கா? இங்கேயா? இந்த டைம்லையா? நீ நினைக்கிற மாதிரி இங்கெல்லாம் ஜாகிங் போக முடியாதுமா. நான் இப்போ ஜாகிங் போகணும். இப்போ உங்களால் கூட வர முடியுமா முடியாதா? ஏன் ஒரு நாளைக்கு ஜாகிங் போகலைன்னா உன்னால் சும்மா இருக்க முடியாதா? உங்களால் வர முடியுமா முடியாதா அது மட்டும் சொல்லுங்கள். என்னாலலாம் வர முடியாதுப்பா. ஓகே, என்னால் தனியாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதி ஜாகிங் கிளம்பிடுறாங்க. பாண்டியராஜ், மலர், ரேவதி 3 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. மலர் மதி ஜாகிங் போகிறத பார்த்துட்டு பாண்டியராஜ் நம்மளும் ஜாகிங் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வா, அதுக்கு என்ன போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து பேசிகிட்டே ஜாகிங் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும் போது பின்னாடி இருந்து திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குது. மலர் உடனே திரும்பி, பாண்டியராஜ் ஏதோ பலமாக சவுண்டு கேட்குற மாதிரி உங்களுக்கு தெரியல? சவுண்டா? எனக்கு எதுவும் கேட்கலையே. ரேவதி உனக்கு கேட்டுச்சா? இல்லைண்ணா, எனக்கு எதுவும் கேட்கல. மதி உங்களுக்கு? எனக்கு எதுவும் கேட்கலையே. இல்லை மதி, எனக்கு கேட்டுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஜாகிங் வரீங்கல்ல, அதனால் உங்களுக்கு அப்படி இருக்கும் மலர். பயப்படாதீங்க, நாங்களாம் இருக்கோம்ல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க. உடனே பாண்டியராஜ் மதிக்கிட்ட கேட்குறாங்க, ஏன் மதி, நீங்கள் ஏன் ப்ரொஃபஸர் ஜாப் சூஸ் பண்ணீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்தே ப்ரொஃபஸர் ஆகணுன்றதே என்னோட ட்ரீம். ஒரு பொண்ணுக்கு காசு பணம் அப்படின்னு எவ்வளோ இருந்தாலும் அவள் எல்லாத்துலேயுமே இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டே வராங்க. மலர் உடனே, எனக்கும் வேலைக்கு போகணுன்னெலாம் ஆசை இருக்குதாங்க. எங்கே இந்த பாண்டியராஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு விளக்குறதுக்கும் சமைக்கிறதுக்குமே எனக்கு பொழுது சரியாக இருக்குது. காலையில் எழுந்திரிக்கணும், சமைக்கணும், டீ வைக்கணும், ஸ்கூல் அனுப்பணும், தூங்கணும். இதே தாங்க ரொட்டீன் என் லைஃபாக போயிட்டுருக்கு. இப்போ தான் என் லைஃப் மாறுமோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி சொல்கிறாங்க, மலர், லைஃப்பில் நமக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் அமையறன்றது ஒரு பெரிய வரம். அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு மலர். நம்ம பாண்டியராஜ் அண்ணா இருக்கக்குள்ள நீங்கள் ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது திருப்பவும் பின்னாடி சத்தம் கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா தங்கராஜும் சுரேஷும் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. உடனே ரேவதி தங்கராஜ் கிட்ட போய், ஏங்க நீங்கள் ஜாகிங் வரேன்னு சொல்லியிருந்தா நாங்களும் வெயிட் பண்ணியிருப்போமே, எல்லாரும் சேர்ந்தே வந்திருப்போமே, நீ என்ன என்கிட்ட சொல்லிட்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் தங்கராஜ் முறைச்சி பார்க்குறாங்க. உடனே தங்கராஜ் சுரேஷை திரும்பி பார்த்து, ஏண்டா சுரேஷ், நீ போகக்கூடாதுன்னு சொல்லியும் உன் பொண்டாட்டி ஜாகிங் வரா, அப்படின்னா நீ இன்னும் அவளை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலன்னு தானடா அர்த்தம். அவங்க எப்போவுமே நம்ம கைக்குள்ளேயே இருக்கணும்டா, பார்த்து நடந்துக்க சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி, சுரேஷ், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எப்போ உங்கள் மாமாவை விட்டு பிரிஞ்சு தனிச்சியாக நிற்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சுரேஷ் உடனே, அவள் கிடக்குறா மாமா, நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. ஜாகிங் போயிட்டு வந்து எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்ருக்காங்க. தங்கராஜ் பாண்டியராஜ் நைட்டு சொன்னதை யோசிச்சுக்கிட்டே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. ரேவதி உடனே, ஏங்க இங்கேயே பார்த்துட்ருக்கீங்க, இங்கே பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு, ஒன்று காசில் சாப்பிட்ணுன்னு எனக்கு என்ன தலை எழுத்தாடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் என்ன காசில் சாப்பிட்றீங்க, நீங்கள் பே பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திரிச்சு போயிடுறாங்க. சுரேஷ் அங்கேருந்து சாப்பிட்றதுக்கு வராரு. போய் மதி பக்கத்தில் உட்கார்றாரு. அதை பார்த்து தங்கராஜ் ஷாக்காகி பார்க்குறாரு. உடனே மலரும் பாக்யராஜும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தனியாக பேசி சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. உடனே சுரேஷ் மதியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மதி சுரேஷை பார்த்துட்டே இருக்காங்க. சுரேஷ் மதிக்கிட்ட, மதி உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க.